Hello guys, welcome to a journey by EduBus. பூமி இங்க உயிர்கள் வாழ்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. தண்ணீர், சூரியன் கிட்ட இருந்து பர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ், சுவாசிக்கிறதுக்கு சரியான விகிதத்தில் கேஸஸையும் ஹீட்டையும் தக்க வச்சுக்கிற அட்மாஸ்பியர், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். அப்படி இந்த அட்மாஸ்பியரில் என்ன தான் இருக்குது? நம்ம போன வீடியோலையே பார்த்தோம். சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கிரகங்களில் நம்ம பூமி மட்டும்தான் உயிர்கள் வாழ தகுந்த கிரகம்னு நம்ம பார்த்தோம். அப்படி உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன்னா அதை நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லலாம். டெம்பரேச்சரையும் அடர்த்தியையும் மையமாக வச்சு நம்ம இந்த அட்மாஸ்பியரை 5 லேயர்ஸாக பிரிக்கலாம். கிரவுண்ட்லேருந்து ஸ்பேஸ் வரைக்கும் இருக்கிற 5 லேயர்ஸை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற லேயர் ட்ரோபோஸ்பியர். பூமியை சுற்றி இருக்கிற மொத்தம் 5 லேயர்ஸில் இதுதான் லோவஸ்ட் லேயர். இது கிரவுண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீண்டு இருக்கு. இந்த லேயரை நம்ம வெதர் லேயர்னு சொல்கிறோம். அட்மாஸ்பியரோட 75% பகுதி இந்த லேயரில் தான் இருக்குது. அட்மாஸ்பியரில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா வாட்டர் வேப்பரும் இந்த லேயரில் தான் இருக்குது. இந்த லேயரில் உயரம் போக போக வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ட்ரோபோஸ்பியருக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அதுக்கு பேர் ட்ரோபோபாஸ்னு சொல்லுவோம். ட்ரோபோபாஸ் பக்கத்தில் போக போக காற்றோட அடர்த்தி அதிகமாயிட்டே இருக்கு. எவரெஸ்டோட டாப்பில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட நம்ம ட்ரோபோபாஸ்க்கு பக்கத்தில் இருப்போம். அதனால தான் கிரவுண்டில் இருக்கிறவங்கள விட மலை மேலே இருக்கிறவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற லேயர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த லேயர் ட்ரோபோபாஸுக்கு மேலே 50 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் நீண்டு இருக்கு. இங்கே தான் ஓசோன் லேயர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர யூவி ரேடியேஷனை இந்த லேயர் தான் தடுக்குது. ட்ரோபோஸ்பியர் மாதிரி இல்லாமல் இங்கே உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பநிலையும் அதிகரிக்குது. இந்த லேயரில் காற்றோட வீரியம் கம்மியாக இருக்கிறதால இங்கே ஜெட்ஸ் பறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்பர் ட்ரோபோஸ்பியர் இல்லைனா லோவர் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் வெதர் பலூன்ஸ் பறக்குது. அதாவது ட்ரோபோபாஸ் ஏரியாவில் தான் வெதர் பலூன்ஸ் பறக்குது. இந்த வெதர் பலூன்ஸ் மூலமாக தான் நாம் வெதரை கண்டுபிடிக்கிறோம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற லேயர் மீசோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே சுமார் 85 கிலோமீட்டர் உயரத்துக்கு மீசோஸ்பியர் நீண்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து விண்கற்கள் பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ளே நுழையும் போது அது ஃப்ரிக்ஷன் காரணமாக இந்த மீசோஸ்பியரில் தான் எரிய ஆரம்பிக்குது. மீசோஸ்பியர் தான் இருக்கிறதுலையே கோல்டஸ்ட் லேயர். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற லேயர் தெர்மோஸ்பியர். மீசோஸ்பியருக்கு மேலே சுமார் 600 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் தெர்மோஸ்பியர் நீண்டு இருக்கு. இந்த லேயரில் உயரம் அதிகரிக்கும் பொழுது டெம்பரேச்சரும் அதிகமாகுது. நிறையா சேட்டலைட்ஸும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் இங்கே தான் பூமியை சுற்றி வருது. இந்த லேயரில் வெப்பநிலை 2000 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இங்கே காற்று ரொம்ப லேசாக இருக்கிறதால இங்கே குளிர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். மீசோஸ்பியருக்கும் தெர்மோஸ்பியருக்கும் நடுவில் லோனோஸ்பியர்னு ஒரு ரீஜியன் இருக்குது. அந்த ரீஜியனில் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிறதால இங்கே அரோராஸ் கிரியேட் ஆகுது. பூமியையும் அவுட்டர் ஸ்பேஸையும் பிரிக்கிற பவுண்ட்ரியான த கர்மன் லைன் இந்த லேயரில் தான் இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற லேயர் எக்ஸோஸ்பியர். இதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். எக்ஸோஸ்பியரில் தான் மாலிகுலர் எஸ்கேப் நடக்குது. அப்படின்னா என்னென்னா, இங்கே காற்று ரொம்ப தின்னாக இருக்கிறதால காற்றுல இருக்கிற ஹைட்ரஜன் பார்ட்டிகல்ஸும் ஹீலியம் பார்ட்டிகல்ஸும் ஸ்பேஸ்க்குள்ளே ட்ராவல் ஆகி போயிடும். இந்த லேயர்ஸோட ஆர்டர்ஸை மறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் மீ இன் தி எக்ஸாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த பதிவில் பூமியை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பயணத்தில் இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம்.